ஐயோ, எனக்கு இந்த ஜென்மம் போதும், எனக்கு இந்த ஜென்மம் போதுங்க. நீங்க இப்படி எச்சலை எடுக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணுமா? நான் பார்க்கணுமா? இந்த நிமிஷமே எனக்கு சாவு வரக்கூடாதா? கடவுளே, எனக்கு சாவு வரக்கூடாதா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அவமானங்களையும் அசிங்கங்களையும் நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கணும்? ஐயோ, என்னால முடியலங்க, என்னால முடியல. கடவுளே, கோவில் கோவிலா வந்து உன்னை விழுந்து விழுந்து கும்பிட்டனே, எனக்கு நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். பாவம் அவரை இப்படி அவமானப்பட வைக்காத, அசிங்கப்பட வைக்காத. என்னால பார்க்க முடியல, பார்க்க முடியலையே. நீ இருக்கியா? நீ இருக்கியா? சொல்லு. ஐயோ, ஐயோ, ஐயோ. எஸ் எஸ், கமிங் கமிங். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலன்னா விட மாட்டேங்கிறானுங்களே. அட இருப்பா, வரேன். தேக்கு பண்ணல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு ஆர்வமா? சரியில்லையே, இன்வெஸ்ட் பண்ண போறப்ப இவ்வளவு வேகமா பெல் அடிக்க மாட்டானே. யாருன்னு தெரியல. எவனையும் காணோமே. ஏமா அந்த காசு கேட்டு எவனாவது வந்திருப்பானா? இல்ல இந்த 60,000 கொடுத்தானே அவனா? இல்ல இந்த 50, இந்த 20+30 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுத்தானே? எங்கேயோ இடிக்குது. வாச வழியா போவனா? அப்படி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு சுத்தி வந்து பாப்போம். வரேன். என்னடா ஒத்த தானே வருவீங்க? இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? எதுக்கு சொல்லாம கொள்ளாம? என்னடா கழுத்துல? என்னடே கூலி படையாடா நீங்க? இத பார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க சொன்னங்களே. இத பார், என்கிட்ட விளையாடுறீங்க. எனக்கு வந்து கமிஷனர் தெரியும், ஐஜி தெரியும், டிஐஜி தெரியும், டிஎஸ்பி தெரியும், போலீஸ்ல எல்லாரும் தெரியும். தொலைச்சிருவேன். எதுக்கு வந்தீங்க? ஏய், வந்தா என்னடா பண்ணுவேன்? வந்தா என்ன பண்ணுவேன்? நான் கத்துவேன். ஏய், போலீஸ்க்கு போன் பண்ற சொல்லிட்டு ரேப் பண்ற மாதிரி கத்துற. ஓ, குட் ஐடியா. நீயே வாயை கொடுத்து மாட்ற. இப்போ என்ன பண்ற பாரு. நீ எங்க ஓட முடியும் பாரு. போலீஸ்க்கு பண்ற பாரு. போலீஸ் பண்றேன்டா. இருங்கடா. இருங்க. மாப்ள பாத்தியா? ஹலோ, இஸ் திஸ் போலீஸ் ஸ்டேஷன்? இது ஆம்புலன்ஸா? ஏய், அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற? பாவம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ற. ஏய், சும்மாடா. நான் ஃபியூச்சரை பிளான் பண்ணி பண்றேன். இப்ப பாரு. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலடா மச்சான். மச்சான், எப்படி இருந்தாலும் இவனை காரியம் பண்ணதான் போதும். ஆம்புலன்ஸ் வரதான் போகுது. அதுக்குள்ள ஏன் அப்படி அவசரப்படுறன்னு தெரியலடா. காரியம் பண்ண பண்றீங்க. நான் போலீஸ் வர வச்சு உங்களுக்கு காரியம் பண்ண வைக்கிறேன்டா. இப்ப பாருங்க. பண்ணு. இப்போ என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கா? ஹலோ, நான் சக்கரபாணி, இந்த பிசினஸ் மேக்னட் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஃபயர் சர்வீஸ். ஆமாடா, என் வயிறு எரியுதுடா. வந்து அடங்கடா, போடா. இருடா, ரொம்ப நக்கல்டா. இருடா, வச்சுக்கிறேன். இப்போ பண்றேன். பண்ணு. இப்போ பாரு, போலீஸ்க்கு தான். ஹலோ, போலீஸா? சார், நான் சக்கரபாணி. என்னடா மயக்கமாயிட்டம் போல இருக்கு? ஆமாண்டா, மயக்கத்தில் அடிக்கிறது ஃபவுல் கேம், அடிக்க கூடாது. ஓ, அப்ப மயங்கிட்டா பவுல் கேமா? டேய் மச்சான், மூஞ்சில தண்ணி ஏறா. சீக்கிரம்டா. சீக்கிரம் வாடா. அடடா. நல்லாடி. மயக்கம் தெரிஞ்சிட்டா? இப்ப ஸ்டார்ட் பண்ணு. இன்ஸ்டால்மெண்ட்ல தாண்டா கொடுத்தா. நீங்க ஏண்டா சேர்த்து வண்டியை முதலமா அடிக்கிறீங்க? ஏண்டா
சூப்பர் ஃபார்ம்ல இருக்கீங்க நீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெண்டுல்கராடா. டேய் மச்சான் நம்ம இந்த பாஸ் அடிக்கிறீங்க. சொன்னது பத்தாது, இவன் ரொம்ப நக்கலா பேசுறான். இன்னும் 4 போடுடா. நான் யானை மாதிரி இருந்தாலும் பூனடா. இந்த வயிறு ஒண்ண தவிர வேற எதுவும் கிடையாது. மச்சான் இவன் வயித்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. இன்னும் 2 போடுறா. வீரப்பா மாதிரி சிரிக்கிறான். சாபாஷ், சரியான போட்டி. ஏடா ஏடா உனக்கு பணம் தானடா வேணும். ஆமா அந்த பூச்செடி ஒண்ணு இருக்கு பாரு, அதுல போய் எடுத்துக்கோ. மச்சான் போய் எட்டு வாடா. அதானே பூச்செடி என்ன தெரியுமா உனக்கு? பூசாரின்னு நினைச்சுக்க போறேன்டா. ஐயோ டேய், ஏன்டா? சீக்கிரம் எடுத்து வாடா. ஏன்டா உனக்கு தெரியுமான்னு கேட்டா அது கிடைக்கிறியாடா? அப்பா டேய் பங்காளி, இவன் சொன்ன மாதிரியே பணம் இருக்குடா. என்னடியா? இவன் சரியான கேனையா இருப்பான்டா. காசு கொடுத்தவன் கேன என்னடா? என்னடா வாங்கிட்டல போயிட்டே இருடா. ஏடா அவங்களுக்கு நான் பணம், எனக்கு என்ன அல்வாவா? வய நம்பியாரு பாபா. அந்த சோபால உட்கார்ற இடத்துல அங்க வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க போ. போய் எடுத்துக்கடா. வீரப்பா வந்தாச்சு, நம்பியார் வந்தாச்சு. இனிமே தமிழ் சினிமா வீட்டுல யாரு பாக்கி? மாப்பிள எனக்கும் இவனை அடிக்கணும் போல இருக்கு. ஒரு 2 பஞ்சு கொடுத்துக்கவா? இவங்களுக்கெல்லாம் பணம், அப்ப எனக்கு முதல்லயே கேட்க வேண்டியதானே? அது அங்க ஒரு மேஜை மேல பூஜாடியில இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகே தேங்க்யூ. ஓட ஓட ஓ. ஏண்டா இம்மா பணத்தை எங்கடா திருனா? திருநதடா. டேய் உங்கள மாதிரி இல்லடா, உழைச்சு சம்பாதிச்ச காசுடா. மாப்பானே. பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய ஒங்குறா. மச்சான் இம்மா அடி அடிச்சா அசையாம இருக்கான் பாத்தியா? இவன் ரொம்ப நல்லவன்டா அவன். மச்சான் நச்சனாக்குனே இவன் அடிக்க காசு கொடுத்தா இவன் அடி வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுக்குறான்டா. என்னடா? மச்சான் ரொம்ப நல்லவன்டா இவன். நச்சினா இருக்கு என்னடா உங்களை காசு கொடுத்து நடிக்க சொன்னது? ஆமா. அட பாவி, அவங்கிட்டயும் காசு வாங்கிட்டு எங்கிட்டயும் காசு எடுத்துட்டீங்களா டேய்? அவங்ககிட்ட தான் காசு வாங்கிட்டீங்களா? இந்த காசை வச்சுட்டு போடுங்க, இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சடா டேய். போடா. டேய், 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 இருங்கடா. காசு அட பாவிடா. எதுக்குடா வர? தம்பி திடங்க தொல்லை ஜாஸ்தி, கதவை சாத்திக்க. என்ன வரட்டுமா? அப்பா, சார். அம்மா, சார் அம்மா. சாவித்திரிக்காரமா, என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருன்னு பார்க்கலாம், வா வா. யாரு? என்னம்மா உங்களுக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? நான் சக்கரபாணிமா, சாரோட ஃப்ரெண்டு. ஐயையோ, என்னங்க இது கோலம்? கோலம் இல்லம்மா, இது அலங்கோலம்மா. என்ன சாவித்திரி இது? ஐயாவோட ஃப்ரெண்டுக்கும் பூச்சிக்காரனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? தெரியாது உனக்கு? அவருன்னு தெரியலம்மா. அவருன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கதவை சாத்திருப்பேன். என்ன சொல்ற நீ? ஏய், இல்ல, உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்புறமா கதவை சாத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். இப்ப கூட சத்தியமா உங்களை எனக்கு அடையாளமே தெரியல. ஏன்? ஆடு மேய்க்கிற குச்சி ஒண்ணு எப்பவுமே கையில வச்சிருப்பீங்கல்ல, அத வேற காணோம். அதான் அடையாளம் தெரியல. இங்க பாத்தியா? இது கையில இருந்தா இத புடிங்க 4 சாத்து சாத்துருவானுங்க தான் நான் சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்பதான் பாதி நம்புறேன் நீங்க சக்கர ஐயா தானே. இனிமே நான் அந்த பூச்சி பிடிக்கிறவன்னு சொல்ல மாட்டேன் இல்ல? இப்பதான் புதுசா நம்புறேன். எப்படி? உங்களால மட்டும் தானே இந்த கழுதை பாடுற மாதிரி சிரிக்க முடியும். அம்மா, சாவித்திரிக்கு வர வர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எகிரிட்டே இருக்க, போய் கூரையில அடிச்சுக்க போற, பாத்துங்க. சாவித்ரி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிங்க, உங்களுக்கு எப்படி இப்படி காயம் பட்டுச்சு? If you don't mind, can I sit and talk? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அம்மா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். பெரிய இங்கிலீஷ் தர மாதிரி நினைப்பு. பேசுறத பாரு. மெதுவா உட்காருங்க. மெதுவா மெதுவா. சாவித்ரி, நீ போய் அவர் குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு கொண்டா, 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 வாமா. கொண்டா. இப்ப சொல்லுங்க, எப்படி இவ்வளவு காயம் பட்டுட்டு வந்திருக்கீங்க? அம்மா,
ஒரு மனுஷன் வாழ்க்கையில வேகமா வளர்ந்தா எதிரிகளும் சேர்ந்து வளர்ந்துடுறாங்கம்மா. அது பிசினஸ்ல அடிபடுறது இத சகஜம். பாருங்க, இத பாருங்க, இந்த பிசினஸ் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பாட்டுக்கு ஏதோ சிவனேன்னு இருக்கேன். இதோ அவரே வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்டயே நீங்க பேசுங்க. சார் வாங்க. மிஸ்டர் சக்கரபாணி, வாட் ஹேப்பன்? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்பா சார், வாழ்க்கையே ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். சார் இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்ல சார், இது ஒரு பக்காவா ப்ரீ பிளான்டு அட்டெம்ப்ட் டு மர்டர் சார். என்ன சார் சொல்றீங்க? யாரு? யாருன்னு கேட்காதீங்க சார், யாருக்குன்னு கேளுங்க சார். இது உங்களுக்கு வச்ச குறி சார். எனக்கு? ஆமா சார், யானைக்கு வச்ச கண்ணி வெடியில இந்த பூனை மாட்டிக்கிட்டு நொந்து நூலா இருக்கேன் சார். உங்களுக்கு பதிலா நான் மாட்டிக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? உங்க மேல யாருங்க கை வச்சது? ஒன்னா ரெண்டா சார், 4 பேர் சார். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். அதுதான் யாருன்னு கேக்குறேன். வேற யாரு சார்? உங்களை கண்டு கனகாலம் ஆச்சுதேன்னு கொஞ்சிறாரு அந்த நச்சினா இருக்கு நீதான் சார். நச்சனா இருக்கு நீ உங்களை. இப்ப புரியுது சார். அந்த டெண்டர் மேட்டர் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்கிருக்காங்க. அதேதான் சார். பின்ன வேற எதுக்கு சார் அடிக்க போறான்? நீங்க மலை சார், நீங்க இமயமலை. உங்ககிட்ட மோதுனா அவன் தூளாயிடுவான் சார், நான் மடு. அதான் என்ன போட்டு அவன் மிதிச்சு சகதி ஆக்கிட்டான் சார். சார் ஆனா ஒண்ணு சார், நானும் சாமானியமான ஆள் இல்ல. அந்த காலத்து ப்ரூஸ்லி மாதிரி குங்ஃபு, கராத்தே, ஜுஜுட்சு எல்லாம் கலந்து கத்து வச்சிட்டு இருக்கேன். 4 பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடி இருப்பேன் சார். ஆனா ஒண்ணு சார், நான் அவங்கள அடிச்சேன்னு வச்சுங்க, அந்த கோவத்தை கடைசியில உங்க மேல தானே காட்டிருப்பாங்க. அதனால போனா போகுதுன்னு விட்டேன் அவங்கள. ஆனா ஒண்ணு சார், அந்த டெண்டர் மேட்டர்ல நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்பதான் தோணுது சார், நீங்க பண்ணதான் சார் கரெக்ட். இவ்வளவு மோசமான ஆளா இருப்பான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நானே எதிர்பார்க்கல. நிமிஷம் வரைக்கும் அடுத்த டெண்டர் அந்த ஆளுக்கு விட்டு கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்ப நான் மனசு மாறிட்டேன். அந்த டெண்டர் நம்ம எடுக்கிறோம். எடுத்தே ஆகணும். சார் வேணாம் சார், கடைசியில உங்களை ஏதாவது பண்ணிட்டு போறானுங்க சார். அப்படி ஆயிடக்கூடாது சார். அதையும் பார்த்துருவோம். எனக்கு லாப நஷ்டம் முக்கியம் இல்லை. இத ஒரு சவாலா எடுத்து அந்த டெண்டரை நம்ம எடுக்கிறோம். அவனா நானான்னு பார்த்துருவோம் சார். ஆனா மொத்தத்துல என்ன பிரிச்சு மேஞ்சிட்டானுங்க சார். சார் ஆனாலும் ஒண்ணு சார், நான் உங்களோட கர்ணன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா சார்? உங்களுக்காக அத்தனையும் நான் தாங்கிட்டு இருக்கேன் சார். சாரி மிஸ்டர் சக்கரபாணி. சரி வாங்க, நம்ம ஃபேமிலி டாக்டர் போய் காமிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர், கம்பவுண்டர், நர்ஸ்னு எல்லாரையும் பார்த்தாச்சு. எக்ஸ்ரே, ஸ்கேனிங், எம்ஆர்ஐன்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் சார். 20னா 20,000 ரூபாய் பழுத்துருச்சு சார். பணத்தை பத்தி ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாளை காலையிலேயே உங்க வீடு தேடி 25,000 ரூபாய் பணம் வரும். போதுமா? என்ன ஒண்ணு, எனக்காக நீங்க பட்ட அவஸ்தையை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதை விடுங்க சார், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சக்கரம் சார். மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும் சார். சார் ஆனா நாம பேலன்ஸ்டா இருக்கணும் சார். மனசை எப்போ ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும் சார். நீங்க ஒரு தடவை டென்ஷன் ஆன போது மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க என்ன தேடி வந்தீங்க பாத்தீங்களா? இப்போ என்னோட நொந்து போன மனசு, உடம்பு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிக்க உங்களை தேடி வந்திருக்கேன் சார். சார் புரியல? புரியுது. இந்தாங்க காபி. ஏய், காபி வேணா, திரும்பி எடுத்துட்டு போ. அம்மா தான் இந்த ஐயாக்கு காபி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு தெரியும், இப்ப வேண்டாம், திரும்ப எடுத்துட்டு போ. 2 கிளாஸும் ஐஸ் கட்டிகளும் மாடியில கொண்டு போய். சார் மாடி வேணா சார், என்னோட காலை பாருங்க சார், என்னால ஏற முடியாது சார். மாடி வேணா சார். இங்கே உட்காருங்க. ஏய் வேலைக்கார சாவித்ரி, போ. சார் சொல்றாருல, சொன்னது செய், போ. வாங்குறேன்ல, நல்ல கட்டுறோம், உடச்சிடுறோம். என்ன சாவித்ரி, இன்னும் குடுக்கலையா? காஃபி அப்படியே இருக்கு. அவர் என்ன போயிட்டாரா என்ன? அவராவது போறதாவது, அவர் தான் உடும்பாச்சே. அவர் எங்க போறாரு? சாவித்ரி, அவர் குணம் எப்படி இருந்தா நமக்கு என்ன? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எதுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு விளக்கு வைக்கிற நேரமா பார்த்து வருவாரு. அதுவும் நம்மள மாதிரி குடும்ப பொம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணுமாக்கும். என்ன சொல்ற? என்னம்மா இன்னுமா உங்களுக்கு புரியல? அந்த ஆளு பண்றதெல்லாம் ஒரே நடிப்புமா. தண்ணி அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு சும்மா கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நெசமாதான் உன்னை அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்களா? பின்ன நானும் நீங்களும் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நம்ம ஐயா தனியா இருக்கும் போது குடிக்கிறதே இல்லம்மா. ஆனா அந்த ஆளு வந்தான்னு வச்சுக்கோங்க, காதல் போய் ஏதாவது குச்சு குச்சுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா தான் ஐயா சாவித்ரி போய் கிளாஸ கொண்டு வா, ஐஸ கொண்டு வா, அப்படியே ஆம்லெட்ட போடு, அது இதுன்னு ஐயா கத்த ஆரம்பிச்சிடறாருமா.
இதுல இருந்து உங்களுக்கு புரியல நம்ம ஐயாவை யாருக்கு எடுக்கிறதுன்னு? ஐயோ அந்த ஆளுதாம்மா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு புரியுது. புரிஞ்சா மட்டும் பத்தாதுமா, எல்லாத்தையும் தடுக்கணும். நம்ம பிரீத்தி அக்கா மேல காட்டுற அக்கறைய ஏன் நம்ம ஐயா மேல காமிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஐயா மேல பிரியமே இல்லையா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே. பின்ன என்னம்மா, பட்டிக்காடு எனக்கு புரியறது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஐயாவை இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுடுறீங்க, ஆனா நம்ம பிரீத்தி அக்கா மட்டும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ நல்லது கெட்டதுக்கு எப்போது ஒரு தடவை நம்ம ஐயா குடிச்சாங்கன்னா போனா போதுன்னு விட்டுடலாம். ஆனா ஐயா அந்தால பார்க்கும் போதெல்லாம் போட்ல திறந்துடுறாரு. இது என்ன வீடா இல்ல சாராய கடையாமா? இப்ப நீ என்னதான் பண்ணணுங்கிற? நான் சொல்றத செய்யுங்க. இத புடிங்க. பாத்தீங்களா, 2 கிளாஸ் இவ்வளவு ஐஸ், அதை எட்டுன்னு வரதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு இதுக்கே நேரம். இவ்வளவு லேட் பண்றானா? சைட் டிஷ், ஆம்லெட், சிக்கன் பக்கோடா, அதுக்கெல்லாம் எவ்வளவு லேட் பண்ணுவா? ஏய், சாவித்ரி சாவித்ரி, சாவித்ரி, இதோ வந்துட்டேங்க. ஐயோ, நீ எதுக்கு எடுத்துன்னு வர இதெல்லாம்? அந்த கழுதை எங்க போயிட்டா? ஏய் சாவித்ரி, எதுக்கு சும்மா கத்துறீங்க? நான் தான் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நீங்க எதுக்குமா அந்த சரியெல்லாம் கையால தொட்டுக்கிட்டு? சும்மா விட. ஏய்யா, என்ன பார்த்தா மகாலட்சுமி மாதிரி தெரியுது இல்ல? அப்ப இந்த வீடு மட்டும் என்ன சாராய கடை மாதிரி தெரியுதா? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. பின்ன எந்த அர்த்தத்துலங்க சொன்னீங்க? விளக்கு வைக்கிற நேரம் அதுவுமா கண்ட சனியனை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கீங்க. ஏய் பரிமளம், கெஸ்ட் முன்னாடி என்ன பேச்சு பேசுறீங்க? ஆம்பளைங்க உலகமே வேற. நாங்கெல்லாம் பிசினஸ் பீப்புள், முன்ன பின்ன அப்படிதான் இருப்போம். அதெல்லாம் உனக்கு தெரியாது. இதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. இங்க பாரு, 2 கிளாஸ் கேட்டா 3 கிளாஸ் கொண்டு வந்திருக்க. திரும்ப எடுத்துன்னு போ. எல்லாம் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் காரணமா. என்ன வளர்ற? பின்ன என்னங்க, உங்க பொண்ணு என்னடானா என்ன நாகரிகமே தெரியாத பட்டிக்காடுன்னு சொல்றா. நீங்க என்னடானா என்ன பிசினஸ்க்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் அப்பா பொண்ணு 2 பேரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நானும் கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, எனக்கு சேர்த்து ஊத்துங்க. ஏய், சார், எனக்கு இந்த விளையாட்டு வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார். சார் இருங்க, இப்படிலாம் அவ பேச மாட்டா. இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு அவளுக்கு. யாரோ சொல்லி கொடுத்து பேசுற சார், மாதிரி இருக்கு. எப்படியோ போடும் சார். என்னால உங்க குடும்பத்துல கோடு விரிசல் குழப்பமெல்லாம் வர வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். இருங்க இருங்க இருங்க, ட்ரிங்க்ஸ் வேணா சாப்பிட வேணாம், டின்னர் சாப்பிட்டு போயிடுங்க. என்னையா சொல்றீங்க? அம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஐயா என்ன நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு சாப்பிடுவாரா? ஏய், அவர் என்ன மானம் கெட்ட ஆளா? சக்கர சார், நீங்க போயிட்டு வாங்க சார். நான் வேலைக்கார சாவித்ரி சார்.